நாமம் சொல்லுவோம். அல்லேலூயா, சத்தமாய் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவே இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சங்கீதம் 121 சங்கீதம் 121 அதனுடைய முதலாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமே. கர்த்தர் நல்லவர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை எங்கே இருந்து வரும்? ஒத்தாசை எங்கே இருந்து வரும் சொல்லுங்க பார்ப்போம். வானத்திலும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய இது நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமான ஒரு வேத வசனம். எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும், மனப்பாடமாக தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. மனப்பாடமாக எல்லாரும் இந்த வசனத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு 4 காரியங்களை வேகமாய் உங்களோடு நான் பேச கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன செய்கிறேன்? ஏறெடுக்கிறேன். இன்றைக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு 4 ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் அவன் கண்கள் ஏறெடுக்கப்பட்ட ஒரு 4 காரியங்களை உங்கள் மத்தியில் பேசி உங்களை ஆசீர்வதிக்க நான் கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்லலாமா? கண்களை ஏறெடுத்து பார்த்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்த ஒரு சில நெருக்கமான சூழ்நிலைகள். எப்பொழுதெல்லாம் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான்? ஒரு மனுஷன் எப்பொழுது கண்களை ஏறெடுத்து பார்ப்பான் என்றால், சந்தோஷம் வரும்பொழுது அவன் தேவனை பார்ப்பதில்லை. துக்கம் வரும்பொழுது அநேக மனிதர்கள் தேவனை பார்ப்பது உண்டு. கஷ்டத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியில தான் மனுஷன் தேவனை நோக்கி பார்க்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை. ஒத்தாசை என்றால் அனுகூலம், ஒத்தாசை என்றால் துணை. அல்லேலூயா. எனக்கு என் கூட கொஞ்சம் வா, எனக்கு ஒத்தாசையா வா. தமிழ்நாட்டில் போனோன்னா நம்ம அவங்க கேட்பாங்க, கொஞ்சம் ஒத்தாசையா வந்துடுறேன் அப்படின்பாங்க. என் கூட கொஞ்சம் ஒத்தாசையா வந்துருவியா அப்படின்னு கேட்பான். ஒத்தாசை என்றால் துணை, ஒத்தாசை என்றால் அனுகூலம். அல்லேலூயா. அதான் ஒரு பக்தன் பாடினார், தெய்வம் எனக்கு அனுகூலம் நன்னாய் அறியுന്നു ഞാൻ. தெய்வம் எனக்கு அனுகூலமெங்கில் அப்படின்னு அந்த பக்தன் பாடுறார். தேவன் எனக்கு அனுகூலமானால் எனக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு துணையாய் நின்றால் எனக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? இன்றைய வருஷம் வாக்குத்தத்த வசனமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு என்ன செய்கிறேன்? துணை நிற்கிறேன். அப்படின்னா தாவீதினுடைய இந்த சங்கீதத்தின் வார்த்தையின்படி சொன்னால், நீ பயப்படாதே, நான் உனக்கு ஒத்தாசையாக இருப்பேன் என்றுதான் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனம். நான் உனக்கு ஒத்தாசையா இருப்பேன், நான் உனக்கு துணையா இருப்பேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களை துணைக்காக பார்க்கிறோம். கொஞ்ச நேரம் என் கூட துணையா இருப்பியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க எனக்கு துணையா இருந்தா நல்லா இருக்கும், இவங்க எனக்கு துணையா இருந்தா நல்லா இருக்கும். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, அவங்க இவங்க எனக்கு துணையா இருக்கிறத நீ நினைக்கிறத விட்டுட்டு, கர்த்தர் எனக்கு துணையா இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைத்துக் கொள்வது மேன்மையானது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணையா இருந்தா நல்லா இருக்கும். தேவனே, இந்த உலகத்தில் எந்த மனுஷன் எனக்கு துணை வந்துட வேண்டாம், தேவன் எனக்கு துணையாய் வந்தால் போதும். எந்த மனுஷன் எனக்கு கூட்டுக்கு நிற்க வேண்டாம், தேவன் எனக்கு துணையாய் நின்றால் போதும் என்கிற மனநிலைமையில விசுவாசத்தோடு வாழ்கிற தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய என் கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். நீ துணைக்கு யாரை எதிர்பார்க்காதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனை துணைக்கு எதிர்பார்க்காதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு துணை வேண்டுமென்றால் என் கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்தில் உனக்கு துணையானவர்களை கர்த்தர் உன்னோடு சேர்ப்பாராக. அல்லேலூயா. மனிதன் உனக்கு துணையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தார். யார் துணை நிற்கணும்னு கர்த்தர் நினைக்கிறாரோ அவர்களை கொண்டு கர்த்தர் நம்மிடத்தில் நிறுத்துவார். சில நேரத்தில் ஊழியக்காரன் தான் உங்களுக்கு துணை நிற்கணும்னு கர்த்தர் விரும்பினாருன்னா, அந்த டைம் ஆகும்போது உங்கள் வீட்டில் யார் வந்து நிற்பார்? ஊழியக்காரன் நிற்பார். இல்லை, இந்த மனுஷன் தான், ஏதோ ஒரு மனுஷன் உங்களுக்கு துணை நிற்கணும்னு கர்த்தர் நினச்சிட்டாருன்னா, அந்த சமயம் வரும்பொழுது அந்த மனிதன் உங்களுக்கு துணையாக வந்து நிற்பார். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஏன் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றார், என் கண்களை நான் வானத்துக்கு என்ன செய்கிறேன்?
ஏறெடுக்கிறேன். ஏன் வானத்துக்கு ஏறெடுக்கணும்? ஏன் வானத்துக்கு ஏறெடுக்கணும்? நம்முடைய தேவன் வானத்தில் இருக்கிறார். வானாதி வானத்தில் தேவன் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய. தேவன் வானத்தில் இருக்கிறபடியால் நம்முடைய கண்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். எப்பொழுது தேவனை அண்ணாந்து பார்க்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நேரமும் எப்பொழுதும் தேவனை நாம் வானத்தை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. வேதனை வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது, பிரயாசம் வரும்பொழுது, தேவை வரும்பொழுது மட்டுமல்ல, எல்லா நேரத்திலையும் நம்முடைய கண்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் நேரெடுத்து பார்ப்பேன். பர்வதம் என்றால் என்ன? அசையாதது. ஆமென். பர்வதம் என்றால் அசையாதது, உறுதியானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பர்வதம் எத்தனை காற்றுகள் அடித்தாலும் இந்த பர்வதம் என்ன செய்யாது? அசையாது. அப்போ தேவனை சங்கீதக்காரனா இருக்கிற தாவீது எதை ஒப்பிட்டு பேசுகிறார்? பர்வதத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஆமென் சொல்லலாமா? ஏன்? என் கண்களை அசையாமல், பிரைஸ் காட், உறுதியாய் இருக்கிற தெய்வத்தை என்ன செய்வேன்? அண்ணாந்து பார்ப்பேன். உறுதியாய் இருக்கிற தெய்வத்தை நான் பார்ப்பேன். பிரைஸ் காட். வல்லமை உள்ள தெய்வத்தை நான் பார்ப்பேன். அதாவது என்னுடைய அர்த்தமே, நான் என்னுடைய தெய்வத்தை உறுதியாக அசையாமல் இருக்கிற என் தெய்வத்தை நான் அண்ணாந்து பார்ப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாய் இருக்கிற தாவீது சொல்றார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன செய்கிறேன்? ஏறெடுக்கிறேன். நாம் எப்பொழுது ஏறெடுப்போம் தெரியுமா? ஆராதனை நேரங்களில் தான் நம்முடைய கண்கள் என்ன செய்யப்படும்? ஏறெடுக்கப்படும். ஜெப நேரங்கள் தான் நம்முடைய கண்கள் ஏறெடுக்கப்படும். ஒரு சன்னியாசி சொன்னார், எனக்கு எப்பெல்லாம் தேவனை துதிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் கரங்களை உயர்த்தி அண்ணாந்து பார்ப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அண்ணாந்து பார்த்து அப்பான்னு கூப்பிட்டா போதும், ஆண்டவர் இறங்கி வந்துடுவா. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இறங்கி வந்துடுவா. எலியா கர்மேல் பர்வதத்தில் நிற்கிறான். 480 மந்திரவாதிகள் அவனை சுற்றி நிற்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் மந்திரவாதிக்கு சாதகமாய் நிற்கிறார்கள். எலியா ஒருவன் மாத்திரம், கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொண்ட எலியா மாத்திரம், அவர்கள் காலை முதல் மத்தியானம் வரைக்கும் தங்களுடைய தெய்வத்தை நன்றாய் பாகாலே என்று சொல்லி கூப்பிட்டார்கள், வரல. ஆனா எலியா பலிபீடத்தை கட்டி கர்த்தரை நோக்கி பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்த பொழுது வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. எலியா பார்த்தது தனக்கு ஒத்தாசை வருகிற தெய்வத்தை பார்த்தான். அவனுக்கு நன்றாய் தெரிந்திரும், எனக்கு ஒத்தாசை மனுஷனிடத்தில் அல்ல, என்னுடைய ஒத்தாசை தேவனிடத்தில் இருக்கிறது. இங்க இருக்கிற அருமையான தேவ மக்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன், நாம் மனுஷனிடத்தில் ஒத்தாசை எதிர்பார்க்கிறபடியினால தான் வானத்திலிருந்து ஒத்தாசை நமக்கு வராமல் இருக்கிறது. இன்றிலிருந்து ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, மனிதனிடத்தில் இருக்கிற ஒத்தாசை நான் எதிர்பார்க்க மாட்டேன், கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும் என்று அவரே நம்பி இருப்பேன். அதான் தாவீது சொல்றான், நான் கர்த்தரையே நோக்கமாயிருக்கிறேன், கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தாவீது எவ்வளவு அழகா சொல்றான், நான் கர்த்தர் மேல் நோக்கமாயிருப்பேன், கர்த்தரையே நம்பி இருப்பேன். அந்த கர்த்தரையே அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு மேல வேற யார் மேல என்ன இல்ல, நம்பிக்கை இல்ல. நான் கர்த்தரையே நோக்குவேன் அப்படின்னா நான் வேற யாரையும் நோக்க மாட்டேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய பார்வை, என்னுடைய எண்ணம், சிந்தை எல்லாம் என் தேவனிடத்தில் இருக்கிறது. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய மக்கள். அவர் சொல்றார், நான் உன்னை பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். எவ்வளவு உரிமையா சொல்ற, நீ என்னுடையவள், உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் தேவன் தன்னுடைய ஸ்தானத்தில் இவ்வளவு உறுதியான வாக்குத்தத்தங்கள் தரும் பொழுது நாம் அந்த வாக்குத்தத்தத்தில் உறுதி உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் நின்று ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், ஒவ்வொரு காரியத்திற்கும், நம்முடைய தேவைக்கும், எல்லா விஷயத்திற்கும் நம்முடைய கண்கள் எங்க பார்க்கணும்னா வானத்தை பார்க்கணும். அல்லேலூயா. எந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலையும் நம்முடைய கண்கள் ஒத்தாசை அனுப்புகிற தெய்வத்தை நோக்கி பார்க்க வேண்டும். நீங்க ஜெபிப்பீங்களான்னு எனக்கு தெரியல,
நீங்க டெய்லி தேவைகள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது நீங்கள் ஒத்தாசை அனுப்புகிற தெய்வத்தை பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. வேத புஸ்தகத்தில் நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி பார்த்த எல்லா மனுஷனையும் தேவன் விடுவித்து இருக்கிறார். ஒருவரை கூட தேவன் வெட்கப்பட்டு போகும்படி செய்தது அல்ல. அல்லேலூயா. ஆபிரகாம கர்த்தர் ஆபிரகாமுடைய 4 பார்வைகள், ஆபிரகாமுடைய 4 பார்வைகள். விசுவாசிக்கிற நமக்கும் அந்த பார்வைகள் இருக்க வேண்டும். நாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ள இது போதும் கர்த்தாவே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு போதும் என்கிற மனது நமக்கு தேவையானது தெரியுமா? அது வேற. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போதாதது நிறைய உண்டு. அல்லேலூயா. போதாதது நிறைய உண்டு, போதுமானது உண்டு. போதுமானது உண்டு, போதாததும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நான் ஆபிரகாமுடைய 4 பார்வைகளை குறித்து நான் வேதத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாம் எந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தான்? கர்த்தர் நாம மகிமைப்படுவதா எடுத்துக்கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமே? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, ராமன் சொல்லலாமா? ஆபிரகாம் கர்த்தரை நோக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எப்போனா லோத்து ஆபிரகாமை விட்டு என்ன செய்யும் பொழுது சொல்லுங்க? எப்போ? பிரியும் பொழுது. நம்ம கூட இருக்கிற மனிதர்கள், ரொம்ப வேண்டியவர்கள் நம்மை விட்டு பிரியும் பொழுது நீ பார்க்க வேண்டிய ஒரு பர்வதம் உண்டு. அதுதான் பரமதேவனுடைய பர்வதம். அல்லேலூயா. அந்த லோத்தினுடைய பிரிவு ஆபிரகாமுக்கு மிக வேதனை தந்தது. ஆபிரகாமுக்கு அது மன ரொம்ப கஷ்டத்தை தந்தது. லோத்து தன் வளர்த்த மகன், அண்ணனுடைய மகன், ஆபிரகாமுடைய அண்ணனுடைய மகன், அண்ணன் இறந்ததினாலே அந்த லோத்துவை வளர்த்தினதும் லோத்துவை இந்த நிலைமையில் கொண்டு நிறுத்தினதும் ஆபிரகாம். அல்லேலூயா. ஆபிரகாம் வந்து லோத்துவை சொந்த பிள்ளையை போல கொண்டு நடந்தான். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டில் இருந்து ஒரு ஆளை கூட என்ன செய்யாத, கூட்டிராத, நீ மட்டும் போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லும் பொழுது அவங்க அம்மாவை அப்பாவை விடுறதுக்கு ஆயத்தமா இருந்தான். அவனுடைய மற்ற எல்லா குடும்பத்தையும் விடுறதுக்கு ஆயத்தமா இருந்தான். லோத்துவை விடுறதுக்கு ஆபிரகாமுக்கு என்ன வரல? ஏன்? வளர்த்தின பிள்ளை. அல்லேலூயா. தான் வளர்த்தின பிள்ளை, அவனை விடுறதுக்கு அவனுக்கு மனசு வரல. அதனால ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே லோத்துவை கூட நான் கூட்டிட்டு வந்துடட்டுமா? என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, அவனுக்கு லோத்துவை அந்த இடத்துல விட்டுட்டு வந்து ஆபிரகாமுக்கு ஒரு பயம். சின்ன பிள்ளை, அவனை அவன் யார் வளர்த்துவான்? அவனை யார் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும்? அவனுக்கு தெரியும், அவன் ஒருவேளை அவனுடைய குடும்பத்தை பத்தி அவனுக்கு தெரியுமா இருக்கும். சாராவும் ஆபிரகாமும் லோத்துவை வளர்த்தி ஒரு நல்ல நிலையில வந்து அவனுக்கு திருமணமாகி அவனுக்கு பிள்ளைகள் எல்லாம் உண்டாச்சு. இப்போ ஒரு பிரச்சனை வருது. லோத்தினுடைய ஆட்டு மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை வரும் பொழுது லோத்து சொல்றான், நான் உங்களை விட்டு பிரிகிறேன். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? தான் வளர்த்து தான் ஆளாக்கி நல்ல நிலையில கொண்டு வந்த உடனே லோத்து சொல்றான், நான் உங்களை விட்டு போறேன், நான் உங்க கூட இருக்க விரும்பல. உடைஞ்சிட்டான் ஆபிரகாம், ரொம்ப மனசு நொறுங்கி போயிட்டான். ஆண்டவரே, நான் வளர்த்தினவன், என் கூட இத்தனை வருஷம் இருந்தவன், இப்ப என்ன விட்டு போனோன்றான். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் உங்களிடத்தில் இருந்து நன்மையை வாங்கி உன் கூட இருந்து உன் கூட வளர்ந்து உன்னையே சார்ந்திருந்து ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அது உன் மகளா இருக்கலாம், உன் தம்பி சகோதரன் யாரா இருக்கலாம், எந்த மனுஷனா இருக்கலாம், ஒரு சூழ்நிலை வந்த பொழுது உன்னை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி உன்னை 1000 குறைகள் சொல்லி உன்னை 1000 குற்றங்கள் சொல்லி உன்னை நோகடித்து வேதனை சொல்லி தேவையில்லாதவைகளை ஊர் மொத்தம் பரப்பி உன் வாழ்க்கையை பிரைஸ் காட் ரொம்ப வேதனைப்படுத்தினாங்கன்னா, இன்னைக்கு சொல்றார், பிரிந்து போறதுனால சில மனிதர்கள் உன்னை விட்டு பிரிந்து போகிறது நல்லது. ஏன் தெரியுமா? அந்த பிரிந்து போன பிற்பாடுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நம்மளால் காண முடியும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு லோத்து இருக்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் வரல. லோத்து எப்ப அவனை விட்டு பிரிஞ்சு போறானோ, அந்த பிரிந்து போகும்பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? வாசிக்கலாமே, வாசிக்கலாம்.
வடக்கே தெற்கே எப்படி பாருங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. எவ்வளவு ஆண்டவர் சொல்றார். லோத்து ஆபிரகாமே, லோத்து பிரிஞ்சு போயிட்டு நீ வேதனைப்பட்டு இருக்கேன்னு, லோத்து பிரிஞ்சு போனான்னு சொல்லி நீ கஷ்டப்பட்டு இருக்கேன்னு, அழுதுட்டு இருக்கேன்னு, நீ அழாத. நீ பார், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த எல்லா இடத்தையும் நான் உனக்கு தரேன் ஆபிரகாமே. சில மனிதர்கள் உன்னை விட்டு பிரிந்து போவது நல்லது. அவர்கள் பிரிந்து போனாதான் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் செய்திருக்கிற நன்மையை நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. லோத்து என்றால் மாம்சத்திற்குரியவன் என்ற அர்த்தம். மாம்சத்திற்குரியவன். லோத்து மாம்சத்திற்குரியவன். இவன் ஆவிக்குரியவன். இவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டவன். அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்காதவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன். லோத்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதவன். ஆபிரகாம் தேவனுடைய பிள்ளை. அவன் தேவனுடைய பிள்ளை அல்ல, அவன் உலகத்தான். அவனுக்கு சோதோம் குமோரா பட்டணத்தை பார்த்த பொழுது அந்த சோதோம் குமோரா பட்டணம் அவனுக்கு வாழ்வதற்கு இன்பமாக காணப்பட்டது. உலகத்தை பார்க்கும் பொழுது உலகம், உலக ஆசைகள் எல்லாம் நமக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். அதற்குள்ளே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனையே என் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தினுடைய செயல்பாடுகள் நம்மை விட்டு அழியும் பொழுதுதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தேசத்தை சுதந்திரிக்கும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற மாம்சத்தின் எண்ணங்களை அழிக்க வேண்டும், மாம்சத்தின் சிந்தைகளை அழிக்க வேண்டும், மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும். அதை நாம் அழித்து மேற்கொண்டால் மட்டுமே இந்த தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லாத பட்சத்தில், லோத்து நம்மை விட்டு அழியாத பட்சத்தில் எத்தனை தான் நாம் தேவ சமூகத்தில் கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டா கூட, பிரைஸ் காட், லோத்து அழியாமல் கர்த்தர் தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தரமாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் லோத்து அழியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய ஆசைகள் அழியணும். பிரைஸ் காட். உலகம் பார்க்க நன்றாக இருக்கிறது, நல்லா இருக்கிறது, அது இது நல்லது, இது நல்லது, அது நல்லது. ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 1 சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் வழிகள் நடக்கிறவன் பாக்கியவான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறவன் பாக்கியவான். அவன் தான் நீர் ஓரங்களில் நடப்பட்ட மரத்தை போல வளருவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், அந்த சத்தத்தின்படி கீழ்ப்படியணும். அந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, தேசத்தை உனக்கு நான் சுதந்திரமாக்கி தருவேன். அல்லேலூயா. உங்க மாம்சத்தை அழிக்கணுங்க. மாம்சத்தின் சிந்தை மரணம். அல்லேலூயா. ஆவியின் சிந்தையோ என்ன தரும்? ஜீவனை தரும். மாம்சத்திற்குரியவன் மாம்சமானவைகளை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் காற்று எப்படியோ அப்படியே இருக்கிறான். எப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காற்று அடிக்கிற அசைகளில் அந்த ஒவ்வொரு பொருள் போவது போல, ஒரு பொருள் அந்த காற்று எங்கெல்லாம் அடிக்குது அங்க போவது போல, ஆவியானவருக்குள் இருக்கிறவனும் ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி என்ன செய்கிறார்? கடந்து போகிறார். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நாம் ஆவிக்குரியவனா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில லோத்து என்கிற மாம்சத்தின் ஆவியை உடைக்கணும். லோத்து என்கிற மாம்சத்தின் எண்ணத்தை அழிக்கணும். லோத்து என்கிற மாம்சத்தின் கிரியையை அழிக்கணும். மாம்சம் அழியணும். மாம்சம் அழிய அழிய ஆவி பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. மாம்சம் அழிய அழிய ஆவி பலப்பட ஆரம்பிக்கும். மாம்சம் அழிய 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 ஆவியானவர் பலப்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகவும் உலகத்தில் உள்ளவைகளை என்ன செய்யாதிருங்கள்? அன்பு கூறாதிருங்கள். தேவன் உலகத்தை நேசிக்கிறவர் அல்ல. ஒருவன் உலகத்தில் இருந்தால் அவனிடத்தில் தேவன் நேசிக்கிறவர், அவனை தேவன் நேசிக்கிறவர் அல்ல அப்படின்னு யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகவும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். மாம்சத்திற்குரியவனுடைய எண்ணம் என்ன? பெருகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எப்படியாயிலும் நல்ல நிலையில வரணும். எப்படியாயிலும் நல்ல நிலைமையில வரணும்னு நீ யோசிக்காத, கர்த்தருக்குள் நல்ல நிலைமையில வரணும்னு யோசிச்சுக்கோ.
அல்லேலூயா. எதை செஞ்செங்கிலும் நான் ஒரு நல்ல நிலையில பெரிய நிலைமையில வரணும், எதை செஞ்செங்கிலும் வரணும்னு நினைக்காத. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வரணும்னு நினைச்சுக்கோ. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்திற்குரியவனுக்கு எப்படியாயிலும் உயரணும், எப்படியாயிலும் வரணும். அந்த செஞ்சு இதை செஞ்சு 4 பேரை ஏமாத்தி அதை பண்ணி இதை பண்ணி அதை பேசி இதை பேசி எப்படி ஆகிலும் தன் வாஸ்திகளை பெருக்கணும், பணத்தை உண்டாக்கணும். அப்படி அல்ல. கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்று அந்த ஆசீர்வாதத்திலேயே வளர்ந்து வருகிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தில் நன்மை உண்டு. அந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் நம்மளை வேதனைப்படுத்தவே படுத்தாது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, லோத்து என்கிற மாம்சம் நம்மை விட்டு பிரிந்தால் மாத்திரமே உலகத்தை சுதந்திரிக்கிற நன்மையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்றைக்கு ஒன்று புரிந்துக்கோ, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து லோத்து என்கிற மாம்சம் பிரியணும். அல்லேலூயா. லோத்து என்கிற எண்ணம் பிரியணும், உலக ஆசை பிரியணும், பண ஆசை என்னை விட்டு மாறணும். அப்பொழுதுதான் தேவாவியானவர் நம்மை நடத்துகிற விதத்தை நம்மால் பார்க்க முடியும். லோத்து தன்னை விட்டு பிரிந்த பொழுது கர்த்தர் ஆபிரகாமோடு பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பொழுது கர்த்தர் பேசினார். ஆபிரகாமுடைய கண்கள் ஏறெடுக்கப்பட்டது. இன்னைக்கு லோத்து பிரியணும், லோத்து மாம்சம் பிரியணும். மாம்சத்தின் எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு, கர்த்தாவே நீர் மட்டும், உம்மையே நம்பி இருக்கிறேன், உம்மையே சார்ந்து இருக்கிறேன், உம்மோடே இருக்கிறேங்கிற அந்த எண்ணத்திற்குள்ள நம்ம வரும்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆபிரகாம் நோக்கி பார்த்து இரண்டாவது பிரைஸ் கார்டு வாசிக்கலாமே. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமே. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்துப்பார். பிரைஸ் காட். அல்லேலூயா. இப்ப 2வது தடவை ஆபிரகாம் தேவன் என்ன செய்யறாரு? பலமுறை அண்ணாந்து பார்த்தார். அதை நான் சொல்லல. அப்படின்னா இதை நான் மட்டும் பேசினேன்னா ஆபிரகாம் 4 தடவை மட்டும்தான் கர்த்தரை பார்த்த மாதிரி இல்லை மக்களே. அவன் நிறைய டைம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறான்? அண்ணாந்து பார்த்துருக்கிறான், நிறைய டைம் ஜெபம் பண்ணியிருக்கிறான். அதை நான் சொல்ல ஒரு முக்கியமான 4 காரியங்கள் உங்களோடு நான் பேசுகிறேன். அல்லேலூயா. 1, லோத்து பிரியும் பொழுது அண்ணாந்து பார்த்தான், கர்த்தர் அவனோடு பேசினார். அல்லேலூயா. 2வதாக வீட்டுக்குள்ள இருக்கிற ஆபிரகாம கர்த்தர் வெளியில் அழைச்சு கொண்டு வர்றார். அப்படின்னா பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொன்னார்? வாசி 5வது வசனம். அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணு, உன் சந்ததி வண்ணமா என்ன செய்யும்? பார், வானத்தை பார், நட்சத்திரத்தை பார். இந்த நட்சத்திரத்தை உன்னால எண்ண கூடன்னு என்ன செய்? எண்ணு. இந்த நட்சத்திரங்களை போல உனக்கு நான் சந்ததிகளை தருவேன். அல்லேலூயா. எப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமோடு வந்து பேசவும் ஆபிரகாம் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். ஆபிரகாமுடைய 4 பார்வைகள். 1, லோத்து பிரிந்து போகும் பொழுது கர்த்தர் பேசுறா, அப்போ பார்க்கிறான். 2, வீட்டுக்குள்ள இருக்கிற ஆபிரகாமை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து வானத்தை பார், உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பார், உனக்கு வச்சிருக்கிற நன்மையை பார். ஹலோ, சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நீ பார். ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்க சொன்னார்? ஆபிரகாமே, உனக்கு ஒத்தாசை நான் வானத்தில் இருந்து அனுப்புவேன். நீ பார், உனக்கு நான் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்து இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினது கண், சத்தமா சொல்லுங்க, காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆபிரகாமே, நீ வீட்டுக்குள்ள இருந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்லி 25 வருஷம் ஆக போகுது. நீ இன்னும் புலம்பிட்டு இருக்கிறியா? ஆபிரகாமே, இங்க வா, பார், உனக்கு நான் இவ்வளவு பெரிய நன்மை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன். சொன்னது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா.
நீ வீட்டுக்குள்ள இருந்து எனக்கு இன்னும் கிடைக்கல உன்னுடைய அவிசுவாச எண்ணத்தை விட்டு பார். விசுவாசத்தோடு உனக்கு தேவன் ஆயத்தம் செய்திருக்கிறத விசுவாச கண்ணாலே பார். ஹல்லேலூயா. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடவுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீ தரிசித்து நடக்காத, விசுவாசித்து நட. தேவன் உனக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நினைத்துப்பா. யோசேப்ப, உன் சகோதரர்கள் உன்னை நெருக்கிறாங்களா, கவலைப்படாத, உன்னுடைய தரிசனத்தை நினைத்துப்பா. தரிசனம் என்ன? 11 மூட்டைகள் அவன் கீழே, இவனுடைய மூட்டை நிமிர்ந்து நிற்கிறது. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, கஷ்டங்கள், பிரயாசங்கள், நெருக்கங்கள், வேதனைகள் வரும்பொழுது தேவன் உனக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை நோக்கிப்பா. வாக்கு தத்தங்களை நோக்கிப்பா. தேவன் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நினைத்துப்பா. ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களை நினைத்து அண்ணாந்துப்பா. தேவன் உனக்கு ஒரு பெரிய நன்மை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்காக செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். எனக்கு ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் ஆயத்தம். ஆபிரகாம், எதுக்கு நீ கவலைப்படுற? வா, வானத்தை பாருப்பா, நட்சத்திரத்தை பாத்தியா? அவ்வளவு ஆசீர்வாதம் உன் மேல நான் வச்சிருக்கிறேன். நீயா புலம்பிட்டு இருக்க, நீயா கலங்கிட்டு இருக்கிற? அருமையான மக்களே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், உங்களை பார்த்து சொல்றார், ஏதோ ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். வேதத்தில் நாம் நினைப்பதற்கும் அதிகமான ஒரு நன்மையை கர்த்தர் எனக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவதி நீ. ஆகையினால நீ கலங்காதே, ஆகையினால நீ திகையாதே. கர்த்தர் எனக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற நன்மை அது பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பெரியதா இருக்கிறது. பயப்படாத. எங்க போய் முடியுமோ, எங்க போய் நிக்குமோ இல்ல. நீ விசுவாசத்துல இரு. கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பெரிய நன்மையை செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது குனிந்து, ஆண்டவரே, அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவனுடைய குறைகளை நிறைவாக்குறவர்கள் தன் வீட்டிற்குள் கடந்து வந்தார்கள். அல்லேலூயா. அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவன் வீட்டில் இருக்கிற குறைவை நிறைவாக்குறவர்கள் எங்க வந்தாங்க? சொல்லுங்க. அவன் வீட்டில் வந்தாங்க. நீ கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது என்ன அற்புதம் நடக்கும் தெரியுமா? குறைகள் நிறைவாக மாற்றப்படும். சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். நீ கண்கள் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது உன் குறைவுகள் நிறைவாக்கப்படும். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது 3 தூதர்கள், புருஷர்கள், அவர்கள் தேவ தூதர்கள், அவர்கள் தேவன் என்று அறிந்து ஆண்டவன் மாறேன்னு கூப்பிடுறான். அவர்கள் சொல்லிட்டு போறாங்க ஆபிரகாமை பார்த்து, உனக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் தருவார். ஆபிரகாமுடைய குறை என்ன? குழந்தை இல்லாதது. ஆனா அந்த 3 பேரும் அவன் வீட்டுக்குள்ள வரும்பொழுது கர்த்தருக்கு சோத்திரம், அவர்கள் சொல்றாங்க, உன் குறைவு நிறைவாக மாக்க போகிறது. அப்ப கண்கள் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது என்ன அற்புதம் நடக்குதுன்னா, என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் நிறைவாக மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியா கல்யாண வீட்டினுடைய குறைவை கண்டு இயேசு அப்பாவினிடத்தில் நோக்கி பார்த்து சொல்றா, ஏதாயிலும் செய்ய முடியும் என்றால் இந்த வீட்டிற்கு நோக்கி பார்க்கும் பொழுது குறைவை மாற்றுகிறார். அன்னாள் தேவாலயத்தில் போய் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்கும் பொழுது அவளுடைய குறைவை 10 வருடமா திருமணமாய் குழந்தை இல்லாத ஒரு குறை, கர்த்தர் அந்த ஜெபத்தில் தானே அவளுடைய குறையை நிறைவாக மாற்றினார். அல்லேலூயா. குறையை நிறைவாக மாற்றுகிறவர். அப்ப கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குறைவுகள் நிறைவாக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 18:14 வாசிக்கலாம். 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ ஆபிரகாமே, உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நீங்க சபையில வந்திருந்து ஏன் கண்களை ஏறெடுத்து பார்க்குறீங்க? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே, சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கரங்களை ஏன் உயர்த்துறோம் தெரியுமா? கரங்களை ஏன் உயர்த்துறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த போலீஸ்காரங்க எல்லாம் வந்து துப்பாக்கி வைக்கும் சரண்டர்னு என்ன செய்யணும்? கையை தூக்கி சரண்டர், கையை தூக்கி. அது என்ன? இனி என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். இனி என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அதான் தேவனுக்கு முன்ன நம்ம ஏன் கரத்தை உயர்த்துகிறோம்னா, கர்த்தாவே இனி என்னால முடியாது, உம்மால மட்டும்தான் என்ன செய்யும் முடியும். இனி என்னையே உமக்கு தருகிறேன், நான் அல்ல, எனக்குள் வாழ்கிறது நீரே என்று அடையாளத்தை காண்பிப்பதுதான் கரங்களை உயர்த்துவது. அல்லேலூயா. நாம் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வீட்டில் குறையை நீக்கிறவர் வந்தார், குறையை நிறைவாக மாற்றுகிறவர் வந்தார். அவர் சொல்றார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? இனி உன் வீட்டுக்கு நான் வரும்பொழுது உன் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நீ அண்ணாந்து பார்ப்பதில், வானத்தை அண்ணாந்து பார்ப்பதில் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை எப்படி பார்த்தார்கள்? நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போனதில்ல. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்ற. ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை நான் ஏறெடுத்து பார்ப்பேன். ஹல்லேலூயா. உன் குறைவை தீர்க்கிறவர் ஆண்டவர். நோக்கிப்பார், உன் குறைவு மாறி போகும். விசுவாசத்தோடு நோக்கிப்பார். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர். 18ஆம் அதிகாரத்தில் தேவ தூதர்களை அனுப்பி குறைய தீர்க்கிறார். 15ஆம் அதிகாரத்தில் அவனை கூட்டிட்டு சொல்றாரு, பயப்படாத, வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னார். அண்ணாந்து பார்த்தா பெரிய நட்சத்திரங்கள் இருக்கிறது, அவைகளை போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். வாக்கு கொடுத்து 18ஆம் அதிகாரத்தில் அவன் நோக்கி பார்க்கும் பொழுது தேவ தூதர்கள் வர்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறைவை நிறைவாக மாற்றப்பட்டது. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். இன்னைக்கு நீங்க நோக்கி பார்க்கிற எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். சபையின் நடுவில் நீங்க நோக்கி பார்க்கலாம், தனிமையா இருக்கும் பொழுது நோக்கி பார்க்கலாம், வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உங்க வீட்டுக்குள்ள இருந்த அப்பான்னு பெருமூச்சோடு நீங்க நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைப்பட்டு பாடுபட்டு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு யார் என்னை காப்பாற்ற முடியும் என்று அந்த பெருமூச்சோடு வானத்தை அண்ணாந்து பார்த்து எங்களால் முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த சத்தம் பரலோகத்தில் எட்டிட்டு, அந்த சத்தம் பரலோகத்தில் எட்டிட்டு. அல்லேலூயா. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதவை, அல்லேலூயா, பிரைஸ் காட், 2 அப்பத்தை, ஒரு அப்பத்தை வச்சு நீ சாப்பிட்டு சாகணும்னு நினைச்சிட்டு ஒருவேளை அவன் தேவனை நோக்கி பார்த்துருக்கலப்பா, அந்த ஒரே ஒரு அப்பம் தான் இருக்கிறதுப்பா, இனி நாளைக்கு என் வீட்டில் அப்பம் இல்லை, இதை சாப்பிட்டு நாங்கள் சாகலான்னு இருக்கிறோம் தெய்வமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அவளுடைய குறைவை நிறைவாக்குவதற்கு தேவன் ஒரு ஊழியக்காரனை தன்னுடைய வீட்டிற்குள் அனுப்பினார். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரன் அந்த வீட்டில் போய் கால் வச்சதும் அந்த வீட்டினுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லலாமே. சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லலாமே. அந்த கடன் பிரச்சனையில் நிற்கிறவள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடன்காரன் வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணும் பொழுது ஒருவேளை அவள் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கலாம். அந்த நேரத்தில் கர்த்தர் எலிசாவை அனுப்பினார். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நீ வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது தேவன் உன் குறைவை நிறைவாக மாற்றுவதற்கு தேவ தூதர்களை உன் வீட்டிற்குள்ளே அனுப்புகிறார். 4வது ஆபிரகாமுடைய பார்வை 22ஆம் அதிகாரம் 13வது வசனம். 22:13 வாசிக்கலாம்.
ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ, ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆபிரகாமுடைய பார்வை, ஆபிரகாம் தன்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது தனக்கு அந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஆட்டுக்குட்டியை அவர் கண்ணால பார்த்தா. இது விசுவாச பார்வை. ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தில் பார்க்கணும், எல்லாம் விசுவாசத்தில் பார்க்கணும். ஹல்லேலூயா. என் பிள்ளை நல்ல நிலையில இருக்கிறத நீ விசுவாசத்தில் இப்போ பார்க்கணும், விசுவாசத்தில் பார்க்கணும். ஆபிரகாம் விசுவாசத்தில் பார்த்தான். கர்த்தர் சொன்னார் பாருங்க, அவன் பார்த்தான். ஆட்டுக்குட்டி கர்த்தர் ஆயத்தம் செய்து வைத்திருந்தா. ஹல்லேலூயா. என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, நீ பார்க்கிற பார்வை, தேவனை நோக்கி பார்க்கிற பார்வையில் தேவன் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். மனுஷன் மத்தியில் நீ நடு ரோட்டில் நின்று கையை உயர்த்தி அப்பான்னு கூப்பிட்டாலும் அந்த இடத்தில் உன்னை காப்பாற்ற தேவன் இறங்கி வருவார். சிங்க கபியில கடந்துட்டு அப்பான்னு அண்ணாந்து பார்த்தாலும் உன்னை காப்பாற்ற தேவன் இறங்கி வருவார். அக்கினி நடுவில் கடந்துட்டப்பா என்னால் முடியாது அப்படின்னு நீ கத்தினா அந்த இடத்தில் இறங்கி வந்து உன்னை காப்பாற்ற தேவன் போதுமானவர். உலகத்தில் எத்தனை தேவர்கள் உண்டு, ஏதாகிலும் ஒரு தெய்வம் அக்கினிக்குள்ள போய் இருக்கிறவங்களை காப்பாத்துச்சுன்னு வேதம் சொல்லுதா? இல்லை. ஆனால் என்னுடைய தெய்வத்தை குறித்து சொல்லுது, அக்கினியின் நடுவில் சென்று 3 வாலிபர்களை தேவன் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. எதெங்கிலும் தெய்வம் சிங்கத்துக்குள்ள இருந்தவர்களை போய் விடுவித்தார்னு இல்லை. ஆனால் என்னுடைய தேவன் சிங்க கெபியில் இருந்த தானியேலை அவனுடைய சத்தத்தை கேட்டு விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். என்னுடைய தெய்வம் கூக்குரலின் சத்தத்தை கேட்கிறவர். என் தேவன் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறவர். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நீ அண்ணாந்துப்பா, உன்னுடைய நன்மை பரலோகத்தில் இருக்கிறது. நீ வானத்தை உயர்த்திப்பா, உன்னுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஆசீர்வாதம் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி. நீ அண்ணாந்து பார்த்து அப்பான்னு கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு புது வழிகளை திறந்து தரும்.